विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला। சாதனை பலனை தந்தது. 15 நாட்களுக்கு பிறகு ஞானம் கிடைத்தது. பாம்கிரி மலையில் துக்காராம் தனது ஆன்மீக சாதனையில் மூழ்கினார். ஒரு நாள் நான் உண்மையை அடையும் வரை இந்த மலையிலிருந்து திரும்ப மாட்டேன் என்று அவர் தீர்மானித்தார். துக்கராமுக்குள் சத்தியத்திற்கான வலுவான தாகம் எழுந்தது. அவரது தாகத்தின் தீவிரத்தை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். உயிர் போகலாம், ஆனால் தாகம் போகக்கூடாது. ஒரு தாய் தன் குழந்தையை மகிழ்விக்கவும் உணவளிக்கவும் புதிய பொம்மைகளை கொண்டு வருகிறாள். இதனால் குழந்தை தன்னிடமிருந்து விலகி சிறிது நேரம் அவற்றுடன் விளையாட முடியும். இவ்வாறு இந்த பொம்மைகளால் மயங்கி குழந்தை சிறிது நேரம் அவளை மறந்துவிடுகிறது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு குழந்தை அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவற்றின் தாய்க்காக அழுகிறது. இதனால் தாய் தனது அனைத்து வேலைகளையும் கைவிட்டு தனது குழந்தையிடம் வரும்படி கட்டாயப்படுத்துகிறது. அதேபோல் எல்லா பொம்மைகளாலும் சோர்வடைந்த துக்காராம் சாதனையாளர், எனக்கு கடவுள் மட்டுமே வேண்டும், அதற்கு குறைவே இல்லை. என் உயிரை இழப்பது எனக்கு பரவாயில்லை, ஆனால் இப்போது கடவுளை அடையாமல் என்னால் ஓய்வெடுக்க முடியாது. இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வருவேனா என்பது விட்டல் தாயை பொறுத்தது. தாய் என்னை இதிலிருந்து வெளியேற்ற விரும்பினால் அவளை விட்டுவிடுங்கள், இல்லையெனில் நான் அழிவுக்கு தயாராக இருக்கிறேன் என்று தீர்மானித்தார். ஒரு மடக்கு தண்ணீர். சத்தியத்தை தேடுபவரின் இதயத்தில் அத்தகைய தாகம் எழும்போது கடவுள் நிச்சயமாக மகிழ்ச்சியடைகிறார். இந்த தாகம் கோயில், மசூதி அல்லது குருத்வாராவுக்குச் செல்வதன் மூலமும் தணிக்க முடியாத ஒன்றாகும். வெறும் சடங்குகள், பஜனைகள், பிரார்த்தனைகள் அல்லது பிரசாதம், ஆசீர்வாதம் உட்கொள்வது இந்த தாகத்தை தணிக்க முடியாது, ஏனெனில் அது இதயத்தின் தாகம். எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு ஒரு துளி தண்ணீர் தேவை என்ற தீவிர தாகம் எழுந்தவுடன் ஞானத்தின் ஒளி தேடுபவருக்குள் பரவத் தொடங்குகிறது. ஏனென்றால் இப்போது ஹரியை, சத்தியத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை தேடுபவரின் வாழ்க்கையின் இறுதி மற்றும் ஒரே இலக்காக மாறுகிறது. இந்த ஒற்றை ஆசைக்காக அவர் முழு உலகத்தையும் தியாகம் செய்து கடவுளின் அடிமையாக மாறத் தயாராக இருக்கிறார். உதாரணமாக, புனித மீரா கிரிதர் கோபாலிடம் ஷாம் மானே சகர் ரகோ ஜி, கிதாரி லாலா சகர் ரகோ ஜி என்று பிரார்த்தனை செய்தார். இது சுதந்திரத்திற்கான தீவிர தாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தேடுபவரின் இதயம் கடவுளை அன்புடன் அழைக்கும்போது அந்த அழைப்பு பிரார்த்தனையாக மாறுகிறது. இந்த பிரார்த்தனையின் மூலம்தான் ஒருவர் கடவுளை சந்திக்கிறார். சத்தியத்தின் மீது இவ்வளவு ஆழமான தாகம் உள்ளவர்கள் சத்தியமாக மாறி அதை நெருங்கி வருகிறார்கள். தடையற்ற மனக்கட்டுப்பாட்டுடன் கூடிய செயல். சாதனையாளர் துக்கராம் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் வார்த்தைகள் இப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கொண்டிருந்தன: விட்டல். விட்டல் மற்றும் ஒரே விட்டல். விட்டலை அடைவதற்கான இந்த தாகம் இப்போது அவரது செயல்களில் பிரதிபலித்தது. எனவே அவர் பாம்கிரி மலையில் 15 நாட்கள் மௌனமாக அமர்ந்தார். நான் உண்மையை உணர்ந்த பிறகுதான் தியானத்திலிருந்து எழுந்திருப்பேன் என்ற பிடிவாதத்துடன் அவர் மௌனத்தில் மூழ்கினார். சீக்கிரம் வா, என் விட்டாயி தாயே. இன்னும் எவ்வளவு காலம் என்னை சோதிப்பாய்? எனக்கு பொறுமை இல்லை, உன் பிரிவால் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இப்போது வந்து என் ஆன்மாவை திருப்திப்படுத்து. நான் என் வாழ்க்கையை அழுதுகொண்டே கழித்தேன். எனவே எப்போது உன் காலடியில் என் தலையை வைப்பேன்? இதுதான் எனக்கு இருக்கும் ஒரே தாகம். துக்கராமின் உயர்ந்த உணர்ச்சி நிலை அவரை அமைதியாக உட்கார வைத்தது. ஹே விட்டாபாயி, விஸ்வம்பரனே, பவச்சேதகே, ஹே விஸ்வ வியாபியே, நீ எங்கே சிக்கிக்கொண்டாய்? இப்போது என்னை சந்திப்பதில் சோம்பேறியாக இருக்காதே, சிறிதும் தாமதிக்காதே.
என் முன் தோன்றுவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? தயவு செய்து எனக்கு தரிசனம் கொடு. துக்கராமின் இதயத்திலிருந்து அத்தகைய இதயத்தை உருக்கமான பிரார்த்தனை எழுந்தது. அதன் அலைகள் பிரபஞ்சத்துடன் உரையாடின. துக்காராம் ஒரு எல்லையற்ற சக்தியுடன் இணைக்கப்பட்டிருந்தார். இந்த அற்புதமான அமைதி நிலையில் அவர் மிகவும் மூழ்கியிருந்ததால் அவருக்கு பசியோ தாகமோ ஏற்படவில்லை. ஏராளமான கொடிய விஷப்பூச்சிகள் துக்கராமின் உடலை தாக்கின. இந்த உயிரினங்கள் அனைத்தும் அவரை சுற்றி சுற்றி திரிந்தன. இது மட்டுமல்ல, ஒரு சிங்கம் கூட அவரை தாக்க வந்தது. ஆனாலும் துக்கராமின் தியானம் தொந்தரவு தடையின்றி இருந்தது. 15 நாட்களுக்குப் பிறகு சுய உணர்தல் பெறுதல். சுமார் 15 நாட்களுக்குப் பிறகு இயேசு, நபிகள் நாயகம், புனித மீரா, புனித தியானேஸ்வர், புனித ஏக்நாத் மற்றும் புனித நாம்தேவ் உட்பட பல துறவிகள் பெற்ற ஞானத்தை துக்காராம் பெற்றார். துக்காராம் கூறுகிறார், நான் உருவமற்ற விதோபாவை அடைந்தேன். நான் கடவுளைச் சந்தித்தேன். என் ஆன்மாவில் நான் அனுபவித்த அனைத்து வேதனையான அனுபவங்களும் தீர்க்கப்பட்டன. விட்டலின் எல்லையற்ற, உருவமற்ற வடிவத்தை நான் அனுபவித்தேன். உடல், மனம் மற்றும் புத்தியை கடந்த ஒரு வடிவம். இந்த நிலையில் நான் என் இருப்பை மட்டுமே உணர்ந்தேன். துக்காராம்ஜியின் உடலிலும் மனதிலும் இருமையின்மையின் ஒளி பரவியது. அவர் உணர்ந்தார், நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்தனியாக இல்லை. அகம் பிரம்மாஸ்மி பற்றி படிப்பதும் அல்லது பேசுவதும், அந்த எல்லையற்ற நிலையை நேரடியாக அனுபவிப்பதும் 2 வெவ்வேறு விஷயங்கள். துக்காராம் இப்போது தனது உண்மையான சுயம் என்ன என்பதை தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் கண்டறிய முடிந்தது. அவர் ஒருபோதும் அத்தகைய நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆழ்ந்த மௌனத்தை அனுபவித்ததில்லை. குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை துக்கராம் பல சோதனைகளை சந்தித்திருந்தார். ஆனால் அந்த பிரச்சினைகள் மற்றும் வேதனையான நினைவுகளிலிருந்து விடுபட்டு துக்கராம் இப்போது உண்மையை அனுபவித்து வந்தார். 15 நாட்களுக்குப் பிறகு அவரது தியானம் வெற்றி பெற்றது. அடுத்த பதிவில் துக்கராமின் செயலில் வெற்றியில் கற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து விடுதலை பெற 5 படிகள் கேட்கலாம். विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला।